பூஜை பண்ணுறேன், என்னை பற்றி ஒன்றுமே இல்லை. அது பீமன் வந்து எப்போவும் சாப்பிட்டுட்டே இருப்பான், அவன் பூஜை பண்ணினான்னு இத்தனை பூ கொடுத்தேங்கிறான். இப்போ கிருஷ்ணன் சொல்கிறான், நீ வந்து ஒரு இடத்துல உட்காந்து கையில் பூ பூஜை பண்ணுவேன். பீமன் என்ன பண்ணுவான் தெரியுமா, ஒரு தோட்டத்துக்கோ ஒரு காட்டுக்கோ போனால் அங்கே இருக்கிற பூக்களை பார்ப்போம். பார்த்தா அந்த க்ஷணத்திலேயே அவன் வந்து அதை சிவார்ப்பணம் பண்ணிடுவான். அந்த தோட்டத்தில் இருக்கிற அத்தனை பூக்களையும் அவன் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணிடுவான். அதனால தான் அத்தனை பூ அவனுக்கு பீமன் பேரில் இருக்கு, ஒரு பேரில் இவ்வளவு பூ இருக்குங்க. நித்திய பூஜை நிமிவோ நேரிசின நோகா பிரத்யட்சமைன அப்படின்னா அன்னமாச்சாரியா பாடுற, தலையே சிக்கரமடைய, தலையே தலை தான் வந்து கோபுரம், என் ஹிருதயமே ஹரிபீட்டம், கண்ணுபோன 2 கண்ணு தான் உனக்கு நான் ஏற்றுற தீபம், என் வாயில் நாக்கு அசையறதே அதுதான் உனக்கு அடிக்கிற மணி அப்படின்னு பாடி போற. ஆசைக்கு கத்தனை மனோபத்மமான பூவே நடுவே அன்பான மூலிட்டு அப்படின்னு பாடலையா மூலிட்டாங்க. சரி, மனத்தை கட்டுப்படுத்து, மனத்தை முக்கியமாக எல்லா நிலைக்கும் கொண்டு வா. பக்தி யோகத்தை பண்ணுவதற்கு பக்தியை திருப்ப திருப்ப மனசில் கொண்டு வான்னு சொல்கிறோம். அதை எப்படி கொண்டு வருது? அர்ஜுனன் கேட்குறான் கிருஷ்ணனை, கிருஷ்ணா நீ ரொம்ப சீக்கிரம் சொல்லிட்ட, ஈஸியாக சொல்லிட்ட, மனசை கட்டுப்படுத்து, உனக்கு எல்லாம் உன் வசப்படும்னு சொல்கிறேன். ஆனால் இந்த மனசை கட்டுப்படுத்துறதுங்கிறது இருக்கே, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சஞ்சலம்பி மனகிருஷ்ணா பிரமாதி பலவத்திடம் கசியாகும் நிகிரகம் மண்ணே வாயோரிவ துஷ்கரங்கிறான். காற்றை கூட கட்டுப்படுத்தி விடாமல் இருக்கு. ஆனால் இந்த மனசை கட்டுப்படுத்துறதுங்கிறது முடியவே முடியாது போல இருக்கேன். கிருஷ்ணன் சொல்றான், அசம்சய மகாபாவோ, சந்தேகமே இல்லை, நீ சொன்னதில் கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. அசம்சய மகாபாவோ மனோ துர்நிகிரகம் சலம், மனசை கட்டுப்படுத்துறதுங்கிறது முடியவே முடியாது. ஆனால் 2 வழி. அபியாசேனது கௌந்தேயா வைராகியேன ச கிரஹ்யதா. ஒன்றும் அபியாசம், பிராக்டிஸ், பழகு, திரும்ப திரும்ப பழகு. இன்னொன்று வைராகியம், டோட்டல் சரண்டர், எல்லாத்தையும் ஒன்னொன்று விட்டுடும். நீ செய்ய வேண்டியது செஞ்சுட்டு எல்லாத்தையும் எல்லாம் உனக்கே அர்ப்பணம்னு விட்டுடும். இந்த 2 நிலைக்கு போனால் உனக்கு மனம் முழுவதுமாக கட்டுப்படும். நீ என்ன சமாதி நிலை, மனோலய நிலை அடையணும்னு நினைக்கிறியோ அது உனக்கு வசப்படும். அபியாசேனது கௌந்தேயா, அந்த அபியாசம் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் நம்ம குறிச்சி சொல்லுவார், திருப்புகழ் பாடுங்கோ, திரும்ப திரும்ப பாடுங்கோ, நிறைய பஜனை பண்ணுங்கோ. ஒரு பஜனைன்னா 4 பாட்டு 5 பாட்டு, அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் இல்லை, எப்போவும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பஜனைகள் தான் நமக்கு. திரும்ப 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 பாடும். அருணகிரிநாதர் பாடும்போது ஆதிமுருகா 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 ஆதிமுருகான்னு 5 தரம் பாடுறேன். ஆறுமுகம் 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 என்று கூட்டி ஒரே ஒரு தரத்தோட நிறுத்ததில்லை. பழனி வகுப்பில் பாடும்போது குமரா கந்தா என நன்கு அறையவும்ங்கிறார். நன்கு அறையவும்னா என்ன அர்த்தம்? இது பழனி வகுப்பு பாட்டு இல்லையா, பழனி மலை. நம்ம சொல்கிற போது குமரா கந்தான்னு சத்தமாக சொன்னால் அந்த வார்த்தை வந்து அந்த மலை மேலே பட்டு திருப்பி நமக்கு வருது. திருப்பி அதே குமரா கந்தானே வருது நமக்கு. திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகளை கேட்கும்போது நமக்கு அந்த அபியாசத்தினால அந்த மனோலயம் செய்யப்படுகிறார். குருஜி, நம்ம குருஜி வந்து கிட்டத்தட்ட 8 பாடல்களுக்கு மனோலய ராகத்தில் விஷயம் அமைச்சிருக்கார். ஒரு வேல் விருத்தம் மயில்விருத்தத்துக்கு அமைச்சிருக்கார். இலாபமில் ஐங்கரணி ஒத்த மாத்திரையாகிலும் நாத்தவராளுடன் நிகரில் பஞ்சபூதம் கட்டாயத்தை விட்டு வந்து வந்து பிறகர நோக்கியும் அப்படின்னு 8 பாட்டுக்கு அமைச்சிருக்கார். இந்த 8 பாட்டுலையும் ரொம்ப ஒரு அழகு என்னன்னு கேட்டால், இப்போ மனோலயம்னா என்னன்னு சொன்னேன், மனோலயத்தை எப்படி அடையலாம்னு சொன்னேன். இது எல்லாம் ஒன்றும் மனோலயத்தை பற்றி இருக்கு, இல்லை மனோலய நிலையை எப்படி அடையலாம்னு இருக்கு, மனோலய நிலையை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று.
இலாபத்தின் பாட்டை எடுத்தால் மனோலய சமாதி அனுபூதி அருள்வாழி. மனோலயம்னா சமாதி அனுபூதின்னு மாத்திரையாகிலும் நாட்டவராளுடன் சொல்ற போது சாத்திரம் ஆரையும் நீத்த மனோலய சாத்தியம் மேவிய பதவேளைகிற 6 சாஸ்திரங்களையும் கடந்த பெரியவர்கள். என்ன மாதிரி பெரியவர்கள்? மனோலய பெரியவர்கள், மனோலயம் என்ற நிலையை அடைந்த பெரியவர்கள். அருசமய சாஸ்திரங்களை எல்லாம் கடந்து நிற்கும் போது மனோலயம் கிட்டுகிறது. அதுதான் மனோலயம். ஐம்புலனை ஒத்த பாட்டில் பாடும்போது ஐம்புலம் அகற்றி அந்தி பகலற்ற நினைவு அருள்வாயே. போக்கும் வரவும் இரவும் பகலும் அற்று உள்ளும் புறமும் அற்று வாக்கும் வடிவும் அற்ற நிலையில் மனோலயம் தானே வரும்னு சொன்னார் அருணகிரிநாதர் கந்தரகாலத்தில். அது இந்த பாட்டில் வருது. ஐம்புலம் அகற்றி இரவு பகலற்ற அந்தி பகலற்ற நினைவு அருள்வாயே. ராத்திரி பகல், ராத்திரினா அஜ்ஞானம், பகல்னா ஞானம். இந்த ரெண்டையும் கடந்த நிலை எனக்கு வேணுங்கிற அன்போடு துதிக்க மனம் அருள்வாயே. தங்கிய தவத்து உணர்வு தந்து அடிமை முக்தி பெற அருள்வாயே. தங்கிய தவத்து உணர்வு. தவத்து உணர்வு என்னது? தவம் செய்வதற்கான தேவையான உணர்வு. இந்த நிலைகளை எல்லாம் கடந்து நம்ம வரும்போது அந்த தவத்து உணர்வு. இலாபமில் பாட்டு மாலினால் எடுத்த பாட்டில் சொல்லும்போது இனி பிறந்து இரவாமல் அன்பர் கணமுடைய மேவி யான் உன்னை போல் சிந்தையாகவே கழித்துகிறேன். போக்கும் வரவும் அற்று சொன்னார் இல்லையா, அதையே இங்க திருப்பி சொல்றார். இனி பிறந்து இரவாமல் அமிழ்தலற்று எழுதலற்று கருப்புடியுடைய திரும்ப திரும்ப பிறந்து எழுதல் அந்த நிலை இல்லாமல் எத்தனை பிறப்பையும் எத்தனை பிறப்பையும் எடுத்துன்னு பாடுறதே அந்த நிலை. இனி பிறந்து இரவாமல் யான் உன்னை போல், நான் உன்னை போல்னாக்க நீ அற நான் அற உள்ளும் புறமும் அற்று அந்த நிலைக்கு என்னை கொள்வார். அந்த நிலைக்கு வந்தால் மனோலயம் தானே வரும். அதனால இந்த பாட்டுக்கு மனோலயமாக அமைஞ்சிருக்கிறேன். நிகழில் பஞ்சபூதம் பாட்டுல நெஞ்சும் ஆவியும் நெகிழ நேர் சொல்லிட்டு பஞ்சபாதகர் அறியாத தனிமைன்னு கொடுக்குறார். பஞ்சபாதகர் அறியாத தனிமைனா அந்த ஐம்புலன்களினால் ஏற்படக்கூடிய அந்த எல்லா விருத்திகள், எல்லா கட்டங்களும் எல்லா தொந்தரவுகளும் நீங்கிய நிலை, அதுதான் தனிமை நிலை, அதுதான் யோக நிலை. பஞ்சபாதகர் அறியாத தனிமை தந்து அருள்வாயே. அதனால்தான் அந்த பாட்டு மனோலயமாக அமைஞ்சிருக்கு. எல்லாவற்றையும் விட ரொம்ப அழகான பாட்டு அந்த விரகர நோக்கியுங்கிற பாட்டு தான். விரகர நோக்கியும் உருகியும் வாழ்த்தியும் விழிப்புணல் தேகிட அன்பு மேல்மேல் மிகவும் இரா பகல் பிரிது பராக்கர விளைவு புறாப்புனையும் குமரா முருகா ஷடாட்சரா சரவணா கார்த்திகை மொழியினுகள் பார்த்திபா என்று பாடி மொழி குழறார் பொழுது அழுது அழுது ஆட்பட முழுதும் அலா பொருள் தந்திடாது. இதுல எது மனோலய நிலைக்கு போறதுக்கு என்ன வேணும்? இரவு பகல் பிரிதும் பராக்கு அல்ல, எந்த விதமான வேற்றுமையும் இல்லாத இரவு பகல் எல்லாம் ஒழிந்த நிலை. இரவு பகல் பிரிது பராக்கு அல்ல. அதுக்கு என்ன வேணும்? அபியாசம் வேணும்னு சொன்னேன், பிராக்டிஸ் வேணும். திரும்ப திரும்ப சொல்லும், முருகன் பெயர் திரும்ப திரும்ப சொல்லும். அழுது அழுது ஆட்பட முருகா குமரா ஷடாட்சரா கார்த்திகை மொழிமுகன் பார்த்திபா திரும்ப திரும்ப சொல்லும். இதெல்லாம் சொல்லி முடிச்சப்புறம் முழுதும் அல்லா பொருள் தந்திடாது. உங்களுக்கே புரிஞ்சுருக்கும் மனோலயம் என்றால் என்ன அப்படின்னு. இப்ப சொன்ன எல்லா கருத்துக்களையும் அடக்கி ஒரே பாட்டுல அருணகிரிநாதர் கொடுத்திருக்காரு. நிறைய பாட்டு
தியான நிலை, சமாதி நிலையை பொறுத்தது, அதே மாதிரி யோக நிலைகள், இதை பற்றியெல்லாம் விவரமாக அநேக பாட்டுகளில், பழனி பாட்டுகளில் அதிகமாக இருக்கு. அதில் ஒரு பாட்டு மதானியில், பழனியிலிருந்து ஒரு பாட்டு, அதல இதழ முதல் அந்த தலங்கள் என அவனி என அமரர் அண்டத்து அகண்டம் என அகில சலதி என என் திக்குள் விண்டு என அங்கி பானு அமுத கதிர்கள் என அந்தித்த மந்திரம் என அறையும் மறை என அரும் தத்துவங்கள் என அணுவில் அணுவென நிறைந்திட்டு இருந்த ஒரு சம்பிரதாயம். அதாவது எது நம்ம மனசுக்குள்ள வரணுமோ அந்த அந்த ஆத்மாவை பற்றி, அந்த ஆன்ம அனுபவத்தை பற்றி முதல்ல சொல்றேன். இந்த சம்பிரதாயம் உதயமிழ, இது உதயமிழ இருள் இடிந்த கணத்தில் ஹிருதய கமலம் முகிழம் கட்ட விழுது. பூ பூக்கிற போது ஒரு எதையா பிரியாது. முதல்ல ஃபர்ஸ்ட் பூக்கிற போது கட்டுன்னு பிரியும், அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஒரு பூ வந்து பெருசாக முகிழம் மொட்டு மலரும் போது ஒரு இதழாக மலராது. அது கட்டுன ஒரே நிலையிலேயே பிரியும். இதுதான் முகிழம் கட்ட விழுது. எந்த முகிழம் கட்ட விழுது? ஹிருதய கமலம் முகிழம் கட்ட விழுந்து. அப்ப என்ன ஹிருதயத்தில் நடக்கிறதுன்னு கேட்டால், உணர்வில் உணரும் அனுபவம் மனம் பெற்றிடும்படி வந்து அந்த நிலையில் தான் எனக்கு உணரும் அனுபவம் மனம். எதுல உணரும் கேட்டால், உணர்வில் உணரும் அனுபவம் மனம் சித்திக்கிறது. இந்த உணர்வில் உணரும் அனுபவ மனம் பெற்றிடும்படி வந்து உதவ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்ற, நான் அடிமை இயல் இயல் செல் சொல் பிரபந்தம் என மதுர கவிகளில் பற்றிருந்து மனம் பாட, என் மனத்தை அற்புதமான திருப்புகளில் மனத்தை பற்றி இருந்து நாள்தோறும் உன் திருப்புகளை ஓதி இருந்தால் எனக்கு உன்னை அனுபவ மனம் கிடைக்கிறது. அந்த மனம் எப்படி என்றால் உணர்வில் உணரும் அனுபவம். குருஜி சொன்ன வார்த்தைகளோட இந்த பேச முடிக்கலாம்னு நினைக்கிறேன். குருஜி சொல்லுவார், எப்பவும் ஒரு கண்ணாடியில் அழுக்கு இருக்குன்னா ஒரு பஞ்சு எடுத்து துடைக்கிறோம். பஞ்சு எடுத்து துடைச்சா உடனே அதில் இருக்கிற அழுக்கு போது நம்ம முகத்தை அதில் பார்க்கும்போது முகம் தெளிவாக தெரியும். அது மாதிரி நீங்கள் திருப்புகள் பாடும்போது ஒரு திருப்புகள் பாடினா அது உள்ளத்தில் இருக்கிற மாசினை அகற்றுகிறது. மனதில் ஆசை விடாமல் மாசினை அறுக்குன்னு சொல்றாரே, அந்த மாசினை அறுக்கிறது. ஒவ்வொரு திருப்புகள் பாடும்பொழுதும் உங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற இந்த அழுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறுகிறது. அப்போ அழுக்கு வெளியேறிய நிலையில் மனம் நிர்மலமாகிறது. நீங்களே உங்களை பார்க்க முடியும். உணர்வில் உணரும் அனுபவ மனம் சொன்னேன்னு, அந்த உணர்வில் உணரும் அனுபவ மனம் எப்பொழுது கிடைக்கிறது? திரும்ப திரும்ப திருப்புகள் பாடும், திரும்ப திரும்ப திருப்புகள் பாடுவோம் என்று சொல்லி பேசுகிறேன். நன்றி. பறவையான மெய்ஞானிகள் முனிகள் அணுகுணாங்கே நீடுதிராசியர் பவனம் புறக வேக்கியமாகிய விந்து நாதம் பகருணாதது சேரவுணாதது நீ நினைவுணாதது வான தயாபர பதியதான சமாதி மனோலயம் வந்துதானா என்று அருணகிரிநாதர் கூறினார். ஆனால் எப்படி ஆத்மாவும் பரமாத்மாவும் சேர்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அழகாக எடுத்துரைத்தார் திருமதி வசந்தா பஞ்சாரகேசன் அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். அதை தொகுத்து வழங்குவதற்காக சித்ராமூர்த்தி அவர்களை வரவேற்று அவரை தொகுத்து வழங்குமாறு கேட்கிறேன்.